ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து லஞ்ச் மெனு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் நம்ம சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாதத்துக்கு தண்ணி ஓலை கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி தலை கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அரிசி வெந்துடும். அதே மாதிரி நம்ம அரிசி வந்து ஊற வச்சு வடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு பாயிலிங் டைம் ரொம்ப கம்மியாகும், அதே நேரம் நீட்டாகவும் இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி கையில் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில டைமில் நம்ம கையில் வந்து தண்ணி தெளிச்சிடும். சூடாக கொதிக்கிற தண்ணி தெளிச்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு பாயிலிங் வந்து வேக வச்சிடணும். நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொதியை விட்டோம்னாலே நல்லா வெந்துடும். நம்ம வாழைக்காய் மட்டும் எப்பயுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வெந்த பிறகு இறக்கிட்டு அதை வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இங்கே லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வெத்து சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கிளறியும் கொடுத்தேன். அப்புறம் வந்து வெற்றி பாக்கு வந்து தனித்தனியாகவும் கட்டி வச்சுருந்தேன். ஸோ இந்த காம்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.